ஒரு தமிழ் திரைப்படமான சீரன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு பர்ட்டிகுலரான வில்லேஜ். இந்த வில்லேஜை சேர்ந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜாதி வெறி இனவெறியோட இருக்கக்கூடிய ஒரு ஆட்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிராமத்துல இருந்து படிச்சு நம்ம ஹீரோ ஒரு பெரிய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த கிராமத்துக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. அப்பமாவது அந்த கிராமம் மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இதுக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோவோட அந்த சைல்ட்ஹுட் லைஃப் எப்படி இருந்துச்சு, ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு, அவங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இது எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு டார்க்கஸ்ட் சைடை மட்டும்தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன படிக்கக்கூடிய ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படியும் ஒரு சில கிராமங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் இல்லை. அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூஸுமே ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. மேலும் ஹீரோவோட கேரக்டர் அந்த கிராமத்தில் ஸ்கூல் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் போவாங்க பாருங்கள். அந்த கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில சீன் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் வருது. மற்றபடி பார்க்கறதுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க. ஏன் ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னா, இந்த படம் சொல்ல வரக்கூடிய அந்த மெசேஜ், இந்த படத்தோட மெசேஜை எக்கச்சக்கமான படங்கள் சொன்னாலும் இது எத்தனை தடவை சொன்னாலுமே சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் கேட்காம தான் இருக்கிறாங்க. அதுக்காக இந்த மாதிரியான படங்கள் வர்றது ஒரு நல்லது தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.